ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வணக்கம் ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வருகிற 25/6/2026 அன்று நடைபெறக்கூடிய குருபெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு குருபெயர்ச்சி பலன் பொது பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொளியில் காணவிருக்கிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் ராசி. கார்த்திகை 2, 3, 4 மற்றும் ரோகிணி 4 பாதங்களும் மிருகசீரிடம் 1, 2 ஆகிய பாதங்களை உள்ளடக்கியது. நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்தில் அவர் உச்சமடைகிறார். ஆக இந்த பலாபலன்கள் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கலத்திரம் சம்பந்தப்பட்ட வழியில் மனைவி வழியில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் இதுவரைக்கு இருந்தது என்றால் அந்த இடையூறுகள் மாறுபடும். கணவன் மனைவி உறவில் ஒரு நெருக்கம் ஏற்படும். 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக தந்தை வழி உறவுகள் மற்றும் தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள் மற்றும் உங்களது சொத்து பிரச்சனைகள் யாவும் சுமூகமாக முடிவடையும். 9ஆம் பார்வையாக லாபஸ்தானமாகிய மீனத்தை பார்க்கிறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு சனி பயிற்சி அவ்வளவு ஒன்றும் கெடுதல் செய்யக்கூடிய இது கிடையாது. இப்போ 2வது அந்த 11ஆம் இடத்துக்கு குரு பகவானும் பார்வை செய்கிறார். தனது வீட்டை தனதே பார்க்கக்கூடிய குரு பகவான். ஆகவே லாபம் விஷயங்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். மூத்த சகோதரரிடம் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருந்திருந்தால் இந்த காலகட்டங்களில் அது தீரும். சரியா? அடுத்து ராகு 10ல் ஓரளவு இப்போ தொழிலில் இருந்து இந்த நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் தொழிலில் மிக கவனமாக இருக்கணும். புரியுதா? தொழிலில் அகலக்கால் வச்சிடாதீங்க. நம்ம தொழில் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு கிளையை விரிவாக்கம் பண்ணுவோம் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த முயற்சி கைவிட்டுருங்க. அப்படி நீங்கள் முயற்சி எடுக்கணும்னா 2026 12வது மாதத்துக்கு மேலே, அதாவது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேது 4ல் ஓரளவு பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். சரியா? 3ஆம் இடத்துக்கு கேது வரும்போது அது 3ஆம் இடம் கேதுக்கு 3, 6, 11 நல்ல இடம்தான். ஆனால் இருந்தாலும் முயற்சிகள் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும். ஆனால் அந்த தடங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களை குரு பார்க்கறதுனால மழை போல் வரும் சோதனைகள் யாவும் பனி போல் நீங்கிவிடும். அப்படிங்கிற ஒரு இதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். ஆகவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கள் வருது அப்படின்னு சோர்வடைஞ்சிடாதீங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு ராகு வருவார் உங்களுக்கு. சரியா? அந்த 9ஆம் இடத்துக்கு வரும்போது அங்கே குரு பார்வை இருக்கிறதுனால அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சி 3ல் வெற்றி ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றியில் முடிவடையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. மேலும் உங்களது சுய ஜாதகத்தில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து இந்த பலன்கள் மாறுபடும். ஆகவே உங்களது சுய ஜாதகத்தின்படி பலன்களை தெளிவாக அறிந்து கொள்ள மேலே நான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரிஷபராசிற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் குரு பகவான் அருளால் நன்மையே நடைபெறும் என்பதை இந்த காணொளி மூலம் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் நாம் மிதுன ராசிக்கு உண்டான குரு பகவானின் பெயர்ச்சியின் பொது பலன்களை காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.